ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்நாக்ஸுங்க. 2 கப்பு இட்லி மாவு எடுத்துக்கலாங்க. பொட்டுக்கடலை எடுத்து அரைச்சிக்கலாங்க. உப்பு தேவையான அளவு. அரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவை 1/2 கப் சேர்த்திக்கலாங்க. எள்ளு 2 டீஸ்பூன், வெண்ணெய் 1 டீஸ்பூன். இதை நல்லா கலக்கிக்கலாங்க. மாவு கெட்டியாக இருக்கணுங்க. 1/4 கப் அரிசி மாவு சேர்த்திக்கலாங்க. மாவு கெட்டியாக இருந்தால் அரிசி மாவு சேர்த்தாமையே செஞ்சுக்கலாங்க. இந்தளவுக்கு கெட்டியான விட்டு அதை முறுக்கு பொடியில் போட்டுக்கலாங்க. எந்த மாதிரி முறுக்கு வேணுமோ அந்த மாதிரி அச்சு போட்டுக்கலாங்க. எண்ணெயில் இதையே போட்டுக்கலாங்க. இது நல்லா வெந்த பிறகு எடுத்துக்கலாங்க. இட்லி மாவில் செஞ்ச முறுக்கு ரெடி. ரெண்டு கப் கடலை மாவு எடுத்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். 1 கப் இட்லி மாவு சேர்த்து மறுபடியும் நல்லா கலக்கிக்கலாங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நாம் இதையே நல்லா கலக்கிக்கலாங்க. இந்த பதத்துக்கு கரைச்சிக்குங்க மாவை. நீல வாக்கில் கட் பண்ணின வாழைக்காயை மாவில் போட்டுக்கலாங்க. அதை எடுத்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாங்க. வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. இட்லி மாவு வச்சு செஞ்சதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்கும் நன்றி.